குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸில் வரைக்கும் நம்ம ஹார்ட் பேஸஸ் பார்த்தோம் சரிங்களா. ஸோ இப்போ 7.43 வந்துட்டு கார்டியாக் அவுட்புட் பார்க்க போகிறோம். கார்டியாக் அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஹார்ட் ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க சரிங்களா. இந்த அமௌண்ட் ஆஃப் blood pumped about by each ventricle per minute ஓகேங்களா இஸ் கால்டு கார்டியாக் அவுட்புட். அதாவது வென்ட்ரிக்கல்னு உங்களுக்கே தெரியும், 4 சேம்பர்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இஸ் வென்ட்ரிக்கல் பர் மினிட், ஒவ்வொரு பர் மினிட்டுக்கும் வென்ட்ரிக்கலோட பம்ப் எவ்வளோ வந்துட்டு பம்ப் பண்ணுதோ அதுதான் வந்து கார்டியாக் அவுட்புட் CO சொல்கிறோம். பாருங்கள், இந்த அமௌண்ட் ஆஃப் blood pumped out by each ventricle per minute is called cardiac output. It is product of heart rate HR. ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது மீனிங்க்கு ஹெச்ஆர் ஷார்ட்கட்டு, ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது SV. ஸோ இப்போ நீங்கள் கார்டியா அவுட்புட் நமக்கு வேணும் அப்படின்னா ஹெச்ஆரும் இன்ட்டு SV, அதாவது ஹார்ட் ரேட்டையும் ஸ்ட்ரோக் வால்யூம் நம்ம இன்ட்டு பண்ணால் நம்ம கார்டியாக் அவுட்புட் கிடைக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 மார்க் கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ரேட் ஆர் பல்ஸ் இந்த நம்பர் பீட்ஸ் பர் மினிட். ஹார்ட் ரேட் எப்படி மிஸ் பல்ஸ் பார்க்க தெரியும் நமக்கு, நம்ம கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு டாக்டர் பார்ப்பாங்க, பல்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த பல்ஸோட ஒவ்வொரு மினிட்டும் ஒரு பீட்டு வந்து பர் மினிட்டுக்கு துடிக்கிறது சம்மந்தான் இந்த பல்ஸ் ரேட்டும். ஸோ பல்ஸ் ப்ரெஷர் சிஸ்டோலிக் ப்ரெஷர் தான் மைனஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். பல்ஸ் ப்ரெஷர்னு கேட்டால் சிஸ்டோலிக் ப்ரெஷர்லேருந்து மைனஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர் தான் பல்ஸ் ப்ரெஷரோட டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. Stroke volume SV is the volume of blood pumped out by the ventricle with each beat. SV depend on ventricular contraction. ventricular contractionனா ventricular வந்து சுருங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், கார்டியாக் அவுட்புட்னா நான் சொன்னல மிஸ்ஸு HR இன்ட்டு SV, கார்டியாக் ரேட் இன்ட்டு ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகேங்களா. ஸோ அது வந்து 1 மார்க் கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. SV refers to the difference between EDVன்னு உங்களுக்கு தெரியும், எண்டு டயஸ்டோலிக் வால்யூம். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ESVங்கிறது உங்களுக்கு தெரியும், எண்டு சிஸ்டோலிக் வால்யூம். ஸோ இது ரெண்டுமே. ஸோ இப்போ நம்மளுக்கு SV வேணும் அப்படின்னு என்னது, ஸ்ட்ரோக் வால்யூம் நமக்கு வேணும்னா EDV மைனஸ் ESV, அவ்வளோதான். இது மட்டும் 1 மார்க் லைனுக்கு மார்க் பண்ணிக்கோங்கம்மா. அக்கார்டிங் ஃப்ராங்க் ஸ்டார்லிங் அப்படிங்கிற ஒரு லா சொல்கிறாரு. ஃப்ராங்க் ஸ்டார்லிங்கிறவரை வந்து ஒரு தியரி மாதிரி சொல்கிறாரு. ஸோ அன்லைன் பண்ணிக்க 1 மார்க்கு. ஹார்ட் இஸ் த critical factor controlling SV is the degree of which cardiac muscle cells stretched just before the contract. சுருங்கும் போது கார்டியாக்கோட மசில்ஸ்லாம் அந்த கண்ட்ரோல் ஒரு ஃபேக்டராக வச்சுக்கிறது இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் தான். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஸ்ட்ரெச்சிங் கார்டியாக் மசில்ஸ் அமௌண்ட் ஆஃப் blood returning to the heart distinct the disventricle venous return. அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குது பாருங்கள் ஹார்ட்டு. ஸோ கார்டியாக் மசில்ஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்துட்டு ரிட்டர்னிங் கொடுக்கும் சரிங்களா. ஸோ டிஸ்டிங்ஸ் வென்ட்ரிக்கல் வீனஸ் ரிட்டர்ன், இதெல்லாம் சும்மா நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்னது இம்பார்ட்டண்டான ஒரு மார்க் மாதிரி இதை ரீட் மட்டும் பண்ணி விட்றேன். டூரிங் எக்ஸசைஸு அதுக்கு என்ன SV மே டபுள் இஸ் ரிசல்ட் ஆஃப் வீனஸ் ரிட்டர்ன். ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் நார்மலி மெயின்டைன் ஏ பேலன்ஸ் பிட்வீன் கார்டியாக் அவுட்புட்டு. ஹார்ட்டோட பம்பிங்கில் நார்மல் மெயின்டைனாக என்ன பேலன்ஸ் பண்ணணும்னா கார்டியாக் அவுட்புட்டு தான் சரிங்களா. பிகாஸ் த ஹார்ட் இஸ் த டபுள் பம்ப், அன்லைன் பண்ணிக்கோங்க. ஹார்ட் வந்து டபுள் பம்ப்பு, ஈச் சைடு கேன் ஃபெயில் இண்டிபெண்ட் டு அதாவது இஃப் த லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் ஃபெயில்ஸ் இஸ் அ ரிசல்ட் இன் பல்மனரி கன்ஜக்ஷன், அன்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் த ரைட் சைடு ஃபெயில் ரிசல்ட் இஸ் த பெரிபரல் கண்டிஷன். ஒன்றும் இல்லைடா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளத்தை ஹார்ட்டில் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு பாருங்கள், ஹார்ட் ஃபெயில் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடு இழுக்கிற மாதிரி இடது பக்கம் தான் வலிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து பல்மனரி கன்ஜக்ஷன், நுரையீரல் சம்மந்தமாக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடுமா, வலிக்கிறது. அதனால தான் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு மூச்சு விட முடியாமல் போகிறது. அந்த ரைட் சைடில் ஹார்ட்டோட ரைட் சைடில் ஏதாவது ப்ராப்ளம்னா பெரிபரல் கன்ஜக்ஷன், முன்னாடி புறப்பகுதியில் நெஞ்சு பகுதியில் இதுதான் வந்து ஃப்ராங்க் ஸ்டார்லிங் எஃபெக்ட். வந்து ஹார்ட் வந்து அப்டார்மல் இன்க்ரீசஸ், பிளட் வால்வை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ரீசன் சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் என்ன பல்மனரி கன்ஜக்ஷன், ரைட் சைடில் என்ன பெரிபரல் கன்ஜக்ஷன், இதுதான் நமக்கு மென்ஷன் பண்ண வேண்டியது. இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க மேடம். நெக்ஸ்ட் ஒன்று பிளட் ப்ரெஷர். உங்களுக்கே தெரியும் பிளட் ப்ரெஷர்னா ரத்த அழுத்த மானி தான் சரிங்களா. ஸோ அது ஸ்பிக்மோ மேனோமீட்டர் வச்சு நம்ம பிளட் ப்ரெஷர் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கு.
நார்மல் பிளட் ப்ரெஷர்னால் 120 to 80 mmHg. வெரி வெரி இம்பார்ட். நார்மல் பிளட் ப்ரெஷர்னால் அந்த பிளாக் கலர் இருக்கிறதுல மார்க் பண்ணிக்கோங்க. blood pressure is the pressure exerted on the surface of blood vessels by blood. This pressure circulate the blood through artery, vein, capillaries. Very very important. சிரைகள், தமனிகள், தந்துதிகள், இரத்த தந்துதிகள் தான் ஆர்டரி, வெயின், கேபிலரிஸ். தேர் ஆர் 2 type ஆஃப் ப்ரெஷர் இருக்கான். உங்களுக்கே தெரியும் சிஸ்டோலிக்னு என்ன, டயஸ்டோலிக் என்னென்னு. சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர், 2 ப்ரெஷர் நான் மிஸ் சொல்லுவேன். சிஸ்டோலிக்கு, டயஸ்டோலிக்கு. சிஸ்டோலிக் ப்ரெஷர் என்ன பண்ணும், ஆர்டரியில் இருக்கிற சாம்பரை ஹார்ட்டை கண்ட்ராக்ட் பண்ணும். அதாவது ஆர்டரி சாம்பர் இருக்கும்ல, சாம்பர்ஸ் 4 சாம்பர்ஸ் நான் வச்சுக்கணும். அதில் ஆர்டரி சாம்பர் வந்து ஹார்ட்டை வந்து கண்ட்ராக்ஷன், சிஸ்டோல்னு என்ன சொன்னேன், கண்ட்ராக்ஷன் சுருங்குறதா. டயஸ்டோலிக் ப்ரெஷர் ஆர்டியோட ஹார்ட்டை ரிலாக்ஸேஷனை பண்ணும். இது டயஸ்டோலிக் ப்ரெஷரு. ஸோ இந்த 2 ப்ரெஷரையும் மென்ஷன் பண்ணுறது தான் பிளட் ப்ரெஷர். ஓகேங்களா. சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர் எவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை மெஷர் பண்ணுறது தான் பிளட் ப்ரெஷரு. ஸோ பிளட் ப்ரெஷர் இஸ் மெஷரிங் த ஸ்பிக்மோமேனோமீட்டர், பிபி அப்பரேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எக்ஸ்பிரஸ் த சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர். நார்மல் பிளட் ப்ரெஷர் மேன் about 120/80 Hg. Mean arterial pressure is a function of cardiac output and residence in the arterioles. The primary reflex pathway of homeostatic control of mean arterial pressure is the parareceptor reflex. அனலைன் பண்ணிக்கோங்க. parareceptor reflex. இந்த மீன் ஆர்டரி ப்ரெஷர்லேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. The parareceptor reflex function every morning when you get out bed. அதாவது ஒன்றும் இல்லைடா, parareceptor reflexன்னு என்ன, மார்னிங் எழுந்திரிச்சிலேருந்து ஒரு பெட்டை விட்டு எழுந்திரிச்சு நம்ம படுக்கும்போது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் வந்துட்டு சமநிலையில் இருக்கும். ஸோ காரணம் வந்து புவியீர்ப்பு விசை. ஓகேங்களா. நம்ம வந்து நல்லா சமமாக படுத்திருக்கோம். வென் யூ லைங் ஃப்ளாட் த கிராவிஷனல் ஃபோர்ஸ், கிராவிஷனல் புவியீர்ப்பு விசைடா. ஸோ நம்ம எழுந்திரிச்சு வாக் பண்ணும்போது கிராவிஷனல் ஃபோர்ஸ் வந்தங்க டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகும். நம்ம எழுந்திரிச்சாவே நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் அது ரொம்பவுமே லோவர் பொசிஷன், கீழே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வென் யூ ஸ்டாண்ட் அப், கிராவிட்டி காஸ் பிளட் டு பூல் இன் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். த டிக்ரீஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர் அப்பான் ஸ்டாண்டிங் இஸ் நவுன் அஸ் த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். இதனால் வந்து பிளட் ப்ரெஷர் டிக்ரீஸ் இந்த பிளட் ப்ரெஷர் அப்பான் ஸ்டாண்டிங் இஸ் நவுன் அஸ் த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். இது ஒரு 2 mark கொஷின். Orthostatic reflex normally triggers parareceptor reflex. This result increase in the cardiac output and increase the peripheral distance which together increase the mean arterial pressure. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் என்ன ரீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரோகார்டியோகிராம், இசிஜி நீங்களே பார்த்தீங்க, எஸ்ஏ நோடு, ஏவி நோடு. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிவே, கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், டிவே. பிவேன்னு வந்துட்டு அப்வேர்டாக என்ன, ஸோ அது ஏட்ரியல் டிப்ரோலைசேஷன் இம்பார்ட்டன்ஸ், இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பிவோட இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்வல் டைமு எவ்வளோ மினிட்ஸு, செகண்ட்ஸு, கியூஆர்எஸ்க்கு எவ்வளோ செகண்ட்ஸு, அண்ட் தென் எஸ்டிக்கு என்ன எவ்வளோ செகண்ட்ஸுங்கிறத டைமை வந்து நீங்கள் மார்க் அவுட் பண்ணிக்கோங்கடா, வேறு எதுவும் இல்லை. ஸோ பாருங்கள், இதுக்கு பிவிஐக்கு பாருங்கள் கண்ட்ராக்ஷன் ஆஃப் போத் 8 to 1 seconds. பிக்யூ கண்ட்ரோலுக்குன்னு இதுன்னு அப்வர்டாக டவுன்வர்டாக எழுதிக்கோங்க. அப்புறம் இது என்ன பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள் வென்ட்ரிகல் செகண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதில் இருக்கிற 1 mark இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் அவுட் பண்ணிக்கோங்கடா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன்று 7.5 வந்துட்டு இல்லை ரெடியூஸ்டு சிலபஸ்மா. ஸோ 7 ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி. கார்டியாக் ஆக்டிவிட்டி இப்போ ரெகுலேஷனாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ த டைப் ஆஃப் ஹார்ட் இன் ஹியூமன் மயோஜெனிக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமனோட ஹார்ட் வந்து மயோஜெனிக்கு பிகாஸ் த ஹார்ட் பீட் ஆரிஜினேட் ஃப்ரம் த மசில்ஸ் ஆஃப் த ஹார்ட். The nerves and endocrine system work together with the pancreas signals. Very very important. Pancreas is a metabolic activity to influence the diameter of the arterioles and alter the blood flow. சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிற மார்க் பண்ணிக்கோங்க. The numeral control is achieved through the autonomic nervous system. Autonomic nervous system தெரியும், நரம்பு சம்மந்தமான நர்வ் சிஸ்டம், தானியங்க மண்டலம் சொல்லுவாங்க. சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக. சிம்பத்தட்டிக்னா நார் எப்ஃபினெஃப்ரான், ஓகேங்களா. ஸோ அது அட்ரினல் மெடுலாமாங்க, மெடுலாவில் வந்துடுது. இன்னொன்று அட்ரினல் மெடுலா வந்து என்ன ரிலீஸ் பண்ண, எஃபினெஃப்ரின். சிம்பத்தட்டிக் நியூரான்லேருந்து எஃபினெஃப்ரின், அட்ரினல் மெடுலா ரிலீஸ் பண்ணுறது எஃபினெஃப்ரின் மட்டும்தான். இந்த 2 hormones bind பீட்டா அட்டர்ஜெனிக் ரெசப்டார் அண்ட் இன்க்ரீஸ் த ஹார்ட் ரேட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 ஹார்மோன் வந்து பைண்ட் ஆகி பீட்டா அட்டர்ஜெனிக் ரெசப்டார் மூலிமா ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுமா.
அப்போது இந்த பேரசிம்பத்தட்டிக் நியூரான், அதாவது அந்த நியூரான் என்ன பண்ணுன்னா செக்ரிட் அசிட்டோகுலைனைன். மிஸ்ஸு ஒரு மாதிரி கேட்பேன், பேரசிம்பத்தட்டிக் நியூரான் என்ன செக்ரிட் பண்ணுறது, என்ன என்சைம் கேட்டால் அசிட்டோகுலைனைன். இது மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது எங்கே போய் பைண்ட் ஆகுனா மஸ்காரினிக் ரெசப்டார் அப்படி டிக்ரீஸ் த ஹார்ட் பீட். அப்போ இந்த பேரசிம்பத்தட்டிக் வந்துட்டு மஸ்காரினிக் ரெசப்டார் மூலிமா ஹார்ட் பீட்டை டிக்ரீஸ் பண்ணுது. ஒன்றும் இல்லை, இதய துடிப்பு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா வாசோப்ரெஷன் அண்ட் ஆன்டியோடென்சின்ஸ் 2 இது ரெண்டுமே ரெகுலேஷன் ஆஃப் த கிட்னி ரிசல்ட் வாசோ கண்ட்ராக்ஷன் வைல் நாட்யூரிட்டிக் பெப்டைடு ப்ரோமோட் வாசோ டைலூஷன். ஸோ இது ரெண்டும் ரெகுலேட் பண்ணுறது கிட்னியை, வாசோப்ரெஷன் ஆன்டியோ டென்ஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகஸ் நர்வ்ஸ் இஸ் எ பேராசிம்பத்தட்டிக் நர்வ் தட் சப்ளை த ஆர்டரி ஈஸிலி எஸ்ஏ த ஏவி நோடு. வேகஸ் நரம்புன்னு அன்லைன் பண்ணிக்கோங்க. வேகஸ் நரம்பு மூலிமா நம்ம ரிஃப்ளெக்ஸ் கொடுக்குறது, தூண்டுதல் நரம்பு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் திடீர்னு நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தருக்கு மேலே சாக் பீஸ் எடுத்து போடணும்னா அது என்னது? ஸோ ஒரு தூண்டுதல் கொடுக்குறது. ஸோ அப்போ வேகஸ் நரம்புங்க தான் இந்த இடத்துல வந்து வேகஸ் நர்வ் தான் உணர்ச்சியில் தூண்டி நம்ம திடீர்னு விருக்குன்னு விழுகிறோம் பாருங்கள், அந்த சிம்பிள் தான் வேகஸ் நர்வ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். சாரஸ் வந்து சப்ளை கொடுக்குறது, ஆர்டரிஸ் எஸ்பெஸ் மிஸ்ஸு கூப்பிட்றாங்க, என்னமோ நம்மளை கூப்பிட்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்டுதல், அந்த நர்வ் தான் வந்து வேகஸ் நர்வ்னு சொல்லுவாங்கம்மா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று டிஸார்டர்ஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன டிஸார்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஹைப்பர் டென்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 மார்க் கொஷின். த மோஸ்ட் காமன் சர்க்குலேட்டரி டிசீஸ் த நார்மல் பிளட் ப்ரெஷர் இன் மேன். உங்களுக்கே தெரியும் சர்க்குலேட்டரி டிசீஸில் மோஸ்ட் காமனாக அதிகமாக வருது ஹைப்பர் டென்ஷனால தான். ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ஹைப்பர் டென்ஷன், மிக ரத்த அழுத்தம் அவங்க தான். ஸோ இந்த நார்மல் பிளட் ப்ரெஷர் வந்து மேனுக்கு வந்து 120/80 mmHg. நான் சும்மா நான் கிளாஸ் டெய்லி வரும்போதெல்லாம் நார்மல் பிளட் ப்ரெஷர் கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், 120/80. இன்கேஸ் வென் டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து டயஸ்டோலிக்னு உங்களுக்கு தெரியும் என்னது, கண்ட்ராக்ஷனா ரிலாக்ஸேஷனா, ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா. ஸோ அது வந்து 90 mmHg இருந்ததுன்னா 80 தான் இருக்கணும், அதான் 90 இருக்குது. சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 120 தான் இருக்கணும், 150 இருந்து. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் டயஸ்டோலிக் ப்ரெஷரும் சிஸ்டோலிக் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆனால் ஹைப்பர் டென்ஷன்ஸ் வரும். த கண்டிஷன் இஸ் கால்டு ஹைப்பர் டென்ஷன். இருக்கா, அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் மே டேமேஜ் த ஹார்ட். ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக என்ன டேமேஜ் ஆகும்? ஹார்ட்டு, பிரெயினு, கிட்னி. இதுதான் இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஆர்கன் டேமேஜ் ஆகும்? ஹார்ட்டு, பிரெயினு, கிட்னி. அடுத்தது கொரோனரி ஹார்ட் டிசீஸ். இது ஒரு 3 மார்க் கொஷின். கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அக்கர் வென் த ஆர்டரி ஆர் லைன்டு பை ஆந்தரோமா. ஆந்தரோமா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆர்டரிஸில் ப்ராப்ளம், ஆர்டரி ஓகேங்களா. அந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ் ஆர்டரிஸ் ஆர் லைன்டு பை ஆந்தரோமான்னு சொல்கிறாங்க. The field of antheroma consists of cholesterol, fiber, dead muscles, platelet, and is termed atherosclerosis. இந்த ஆந்த்ரோமாவில் கொலஸ்ட்ரால், ஃபைபரு, டெட் மசில்ஸ், இந்த மாதிரி ரத்த தட்டுகள், பிளட் கிளாட்டிங் ஆகுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் அந்த ஆர்டரியில் ஃபார்ம் ஆனால் அது என்ன கொண்டு வருதுன்னா ஆந்த்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற டிசீஸை கொண்டு வருது. என்ன முக்கியமானா அந்த கொலஸ்ட்ரால், ரொம்ப குண்டாக இருக்காங்கல்ல, ரொம்ப உங்களோட என்ன சொல்கிறது, ஹைட்டு தகுந்த வெயிட் இல்லாமல் ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க கொலஸ்ட்ராலை ரிச் ஆந்த்ரோமா ஃபார்மாக பிளேக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி அவங்க ஆர்டரி ரத்த நாளங்களில் போய் அப்படியே அங்கங்கே ஸ்டேபிள் ஆகிரும். சரிங்களா, ரெடியூஸ் பிளட் ஸ்டேபிளான என்னாகும், ரத்த தட்டுகள் சுருங்கிடும். அப்போ உங்களுக்கே தெரியும் பிளட் கிளாட்டிங்கு. ஸோ அப்போ என்னாகும், ஆர்டரிக்கு போகிற பிளட் போகிற வேலை வந்துட்டு ரத்த தட்டுகள் அப்படியே அங்கங்கே கொழுப்பு மாதிரி படிஞ்சிரும்டா. அப்படி படியும் போது அந்த இடத்துல த்ரோம்பஸ், நான் சொன்னேன்னா கட்டி, பிளட் கிளாட் ஃபார்மிங்கு கரோனரி த்ரோம்பஸ். அப்படி கட்டின பிறகு த்ரோம்பஸ் கரோனரி ஆர்டரி ரிசல்ட்டு ஹார்ட் அட்டாக். அப்போ அந்த ஆர்டரியில் ஃபுல்லாக அந்த த்ரோம்பஸ் மாதிரி ரத்த கட்டி கொழுப்பு நிறைந்த படவு மாதிரி கொலஸ்ட்ரால்லாம் அங்கங்கே பவுண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உடனே என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அதான் சொல்லுங்கள், த்ரோம்பஸ் நான் கரோனரி ஆர்டரி ரிசல்ட் இருந்தால் ஹார்ட் அட்டாக். ஸோ இது இம்பார்ட்டண்ட், வேறு எதுவும் இல்லை இதில். அந்த ஸ்ட்ரோக்குன்னு உங்களுக்கு தெரியும், பக்கவாதம் மிஸ் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரோக் இஸ் அ கண்டிஷன் when the blood vessels in the brain burst. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூளை செயல்பாடுகள்னால தான் இந்த ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், பிரெயின் ஹேமரேஜஸ் ஆர் when there is a block in artery that supply the brain. எப்போ வந்து மூளைக்கு
போகிற ரத்தம் வந்து ஆர்டரி மூலயமா பிளாக் ஆகுதோ அப்போ தான் ஆந்த்ரோஸ்க்ளரோசிஸ் ஆர் த்ரோம்பஸ் நான் சொன்னேன்னா. இது எல்லா ஆர்டரியும் அது இருக்குல்ல, எல்லா ஆர்டரியிலையும் வந்துட்டு போகிற அந்த ஆர்டரியில் ஏதோ பிளட்டு வந்துட்டு ஃபார்ம் ஆகாமல் இருந்து த்ரோம்பஸ் கட்டி உருவாச்சுன்னா அது ஹார்ட்டோட ஆர்டரியில் உருவானா அது ஹார்ட் அட்டாக்கு. பிரெயினோட அந்த பிரெயினுக்கு பிளட் போகிற சப்ளை பண்ணுற அந்த ஆர்டரியில் உருவானா அது ஆந்த்ரோஸ்க்ளரோசிஸ் இல்லைன்னா த்ரோம்பஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் ஆஃப் பிரெயின் டிஷ்யூ த சப்ளை த டேமேஜ் ஆர்டரி. அப்போ அந்த பார்ட் ஆஃப் டிஷ்யூவில் சப்ளை திஸ் டேமேஜ் ஆஃப் ஆர்டரி டைஸ் வந்து பிரெயினுக்கு பிளட்டில் வந்து சில ஆக்சிஜன் லேக் ஆக்சிஜன் உங்களுக்கே தெரியும், ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல செரிபரல் இன்ஃப்ராக்ஷன் நடக்கும், பெருமூளை சாவுன்னு சொல்லுவாங்க செரிபரல் இன்ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன் பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லா கண்ட்ரோலாக பிரெயின் வந்துட்டு இயங்கும். ஸோ அந்த இடத்துல சம் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து இது பண்ணால் அதுதான் சொல்கிறாங்க செரிபரல் இன்ஃப்ராக்ஷன். ஓகேங்களா. ஸோ ஆன்ஜினா பெக்டாரிஸ் பாருங்கள். ஆன்ஜினா பெக்டாரிஸ் இஸ்மிக் பெயின் இன் த ஹார்ட் மசில்ஸ். இஸ்மிக் பெயின்னா இதய தசைகளில் ஒரு விதமான வலி. இஸ்மிக் பெயின் இன் த ஹார்ட் மசில்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டியூரிங் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரோனரி ஹார்ட் டிசீஸ். முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் கரோனரி ஹார்ட் டிசீஸ் ஸ்டேஜ் தான் இது ஆன்ஜினா பெக்டாரிஸ். இந்த ஆந்த்ரோமா மே partially block the coronary artery and reduce the blood supply to the heart. ஸோ இதனால் என்ன பண்ணும், இந்த கரோனரி ஆர்டரியில் ஏதோ பிளாக் ஆனால் ஹார்ட்டோட சப்ளை பண்ணுற பிளட்டு வந்து ரெடியூஸ் ஆகிரும், குறைஞ்சிரும். இந்த ரிசல்ட்டு தான் நம்ம டைட்னஸ் ஆர் ஷாக்கிங் வித் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த ஆர்டரி வழியாக பிளட்டு வந்து கரெக்டாக போய் அந்த ஹார்ட் ரீச் ஆகாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு இதய இறுக்கம், இதயம் எப்படி இழுத்து பிடிக்குது, எப்படி இதயம் எப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, டைட்னஸ் ஆகுறது. அப்புறம் மூச்சு விடாமல் டிஃபிகல்ட்டு ப்ரீத்திங்னா மூச்சு விடாமல் அப்படியே நெஞ்சு வந்து நெஞ்சு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் பேஷண்ட்டு சொல்லுவாங்க. நிறைய டிவியில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ திஸ் லீடு தான் ஆன்ஜினா ஜஸ்ட் பெயின். இதுதான் வந்து ஆன்ஜினா இல்லை தீவிரமான நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே முடியாது, நெஞ்சு இருக்குது அப்படியே பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கை காலில் அப்படி விரைச்சி போயிடும் அவங்களுக்கு. ஸோ ஆன்ஜினா ஜஸ்ட் பெயின்றாங்க. இந்த யூஸ்லெஸ் லாஸ்ட் ஃபார் த ஷார்ட் டூரேஷன் டைம். இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே இஞ்சி இழுத்து பிடிச்சி அப்படி ஒரு வலி கொண்டு வரும், இதையும் துடிக்காமல் அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். ஸோ அதுதான் அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷார்ட் டூரேஷன் ஆஃப் த டைம் ஆன்ஜினா பெக்டாரிஸ்ன்றாங்க. ஸோ மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஹார்ட் ஃபெயிலியர். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஹார்ட் ஃபெயிலியர்னு பாருங்கள். அந்த பிரைம் டிஃபெக்ட் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் டிக்ரீஸ் இந்த கார்டியாக் மசில்ஸ் கண்ட்ராக்டிலி. கார்டியாக் மசில்ஸோட டிக்ரீஸ் ஆகிறது தான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராங்க் ஸ்ட்ராலிங் ஒரு லா சொன்னார்ல, கர்வ் ஷிஃப்ட் டவுன்வர்ட் அண்ட் டூவர்ட்ஸ். அது டவுன்வர்ட் டூவில் ரைட் சச்சில் கிவன் இடிவி எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் ஃபெயிலிங் ஹார்ட் பம்ப் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம் உங்களுக்கு தெரியும், எஸ்வி தான். ஸோ இந்த நார்மல் ஹெல்த்தி ஹார்ட்டு நல்லா இருக்குது. ஸோ எப்போ உங்களுக்கு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வரும், வென் இப்போ பிளட் ஹார்ட் மசில்ஸ் மயோகார்டியம் ரிமார்க்கபிள் ரெடியூஸ் த டெத் ஆஃப் மசில்ஸ் ஃபைபர்ஸ். அதில் இருக்கிற ஃபைபர்ஸ் எதாவது டெத் ஆகிறதோ இல்லை சம்திங் எதாவது நடந்தால் தான் அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. பாருங்கள், ஹார்ட் அட்டாக் எல்லாம் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்கிறாங்க. இந்த பிளட் கிளாட் ஆஸ் த்ரோம்பசிஸ். உங்களுக்கு தெரியும் பிளட் கிளாட் அப்படின்னாவே த்ரோம்போசிஸ். பிளாக் the blood supply to heart and weakness the muscles fibers. It is also called ischemic heart disease. Ischemic heart disease is very very important. Analyze பண்ணுங்க 1 mark. To the lack of oxygen supply the heart muscles. Heart muscles lack of oxygen supply பண்ணுறதா நம்ம பெரிஸ்டஸ் ஆஃப் செஸ்ட் பெயின் ஆர் ஆன்ஜினான்னு சொல்கிறோம்ல. ஹார்ட் சப்ளையில் ஆக்சிஜன் சப்ளை தான் செஸ்ட் பெயின் ஆர் ஆன்ஜினா. The prolonged angelus lead death of the heart muscles result in the heart failure. அந்த ஆன்ஜினா லீட்ஸ் ரொம்பவுமே செஸ்ட் பெயின் அடிக்கடி நெஞ்சுவலி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவங்க ஹார்ட் மசில்ஸ் எல்லாமே செயலிழந்து போயிடும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ செயலிழந்து போயிடும். அதனால தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஹார்ட் ஃபெயிலியர்னு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ருமாட்டடிக் ஹார்ட் டிசீஸ். ருமாட்டடிக் ஃபீவருங்கிறது ஒரு விதமான பாக்டீரியா நோய்டா. ஸோ இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் விச் ஆக்கர்ஸ் 2 to 4 weeks இந்த காய்ச்சல் தொடர்ந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப மெயின் இன்ஃபெக்ஷனு த்ரோட்டு. அவங்களுடைய தொண்டை பகுதியிலேருந்து ஸ்டெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன், ஒரு ஸ்டெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் மூலிமா பாக்டீரியா ஸ்டெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் மூலிமா சும்மா அவங்களுக்கு உருவாகுது அந்த ருமாட்டிக் ஃபீவர். 2 to 4 weeks வரைக்கும் அந்த ஃபீவர் இருக்கும். இந்த ஆன்டிபயோட்டிக் டெவலப்டு
கம்பேர் த இன்ஃபெக்ஷன் காசு. ஏன் மிஸ் இதுக்கு சம்மந்தமே இல்லை, இது ஃபீவருங்கிறீங்க. ஸோ இது எப்படி ஹார்ட்டை பாதிக்கும் அப்படின்னா இருக்குது. இதனால இந்த டிசீஸ், இந்த ரொமாட்டிக் ஃபீவர் வந்ததுனால என்ன டேமேஜ் ஆகுன்னா ஹார்ட்டு தான். ஸோ ஏன்னா எஃபெக்ட் இன்க்ளூட் வைபல்ஸ் நோடல்ஸ். ஹார்ட்டில் இருக்கிற மிட்ரல் வால்வு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மிட்ரல் வால்வு, பைகப்செட் வால்வு, ட்ரைகப்செட் வால்வு படிச்சிருக்கீங்கல்ல. ஸோ அந்த வால்வில் சம் ஆஃப் த வைபர்ஸ் வந்து நூடுல்ஸ்னு இது முடிச்சுக்கலாம் உருவாயிருமா இந்த ஃபீவர்னால். அப்போ வைபர் நூடுல்ஸ் அந்த மிட்ரல் வால்வுக்குள்ளே முடிச்சு மாதிரி வால்வில் முடிச்சாயிருச்சுன்னா அங்கே இருக்கிற கனெக்டிவ் டியூஸ் எல்லாம் சேர்ந்து அக்ளுமிஷன் ஆஃப் த ஃப்ளூயிடு, அந்த கனெக்டிவ் டியூஸ் எல்லாம் முடிச்சு மாதிரி அந்த வால்வில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வால்வு ஒர்க் ஆகுமா இருக்காது. ஸோ எனக்கு போகிற பிளட் சப்ளை எல்லாமே வந்துட்டு ஃப்ளோ ஆகும். அண்ட் தென் அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இன் பெரிகார்டு. உங்களுக்கே தெரியும் ஹார்ட்டை சுற்றி பெரிகார்டல் டிஷ்யூனால அது பெரிகார்டு ஃப்ளூயிடு ப்ரெசென்ட்டாக இருக்குது நீங்கள். ஸோ அதுலேயும் டேமேஜ் நடக்கும். அப்படி இதனால தான் இந்த ரொமாட்டிக் ஃபீவர் ஹார்ட் டிசீஸும் ரொமாட்டிக் டேட்டும் ஒரு ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட் ஒன்று, லாஸ்ட் ஒன் டாபிக் 7.8 கார்டியோ பல்மனரி ரிஸ்ட்ரிக்ஷன் சிபிஆர். வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். 1956 ஜேம்ஸ் எலாம் அப்படிங்கிறவர் வந்து அண்ட் தென் பெட்டர் ஷாஃபர் இவங்க 2 பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஸ் மவுத் டு மவுத் ரிசெக்ஷன், அதாவது சிபிஆர். உங்களுக்கே தெரியாது சொன்ன மூச்சு மவுத் டு மவுத், அது உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுன்னு சொன்னேன்ல கிளாஸில், அதுதான். சிஸ் லைஃப் சேவிங் ப்ரொடியூசர் தட் யூ டன் த டைம் எமர்ஜென்சி கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம எல்லோரும் விளையாடிட்டுருக்காங்க, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அது மாதிரி ரிலேஷனில் யாராவது தண்ணியிலலாம் விளையாண்டுட்ருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த டைமில் டக்குன்னு அந்த ஆற்றுல வந்துட்டு அவங்க கீழே விழுந்துடுறாங்க, அவங்கள மேலே எடுத்துகிட்டு வந்து போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு மூச்சு இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்படி இருக்குங்கள்ட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் அந்த இடத்துல கொடுக்கும்போது மவுத் டு மவுத் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம்னா ஸோ அவங்களுக்கு கரெக்டாக டேரெக்டான ஆக்சிஜன் சப்ளை ஆகும்போது அவங்களோட இது பண்ணலாம். அப்புறம் மின்சாரம் தாக்கி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சவங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட், அப்புறம் ஹார்ட் அட்டாக்குனால நெஞ்சுவலி பிடிச்சி அப்படியே மூச்சு திணற இல்லாமல் அப்படியே அமைதியாக கிடக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு இது ஃபஸ்ட்டு எய்டு மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு எய்டு கொடுத்தோம்னா ஸோ அவங்களுக்கு வந்து 2 or 3 மினிட்ஸுக்குள்ளே இது கொடுத்தா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலேருந்தால் உடனே வந்துட்டு நம்ம இந்த சிபிஆர்எஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி கண்டிஷன் சஜஸ்ட் when person birth to heart beat stopped ability in case of drowning, எலக்ட்ரிக் ஷாக் நான் சொன்னேன் ட்ரோனிங், அது இது மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்கு, ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிபிஆர் இன்க்ளூட் த டிசீஸ் ஆஃப் த birth which is the achieved by mouth to mouth breathing, deliver oxygen the victim in lungs by the external chest compares which help to the circulate blood by the vital organ. கொடுத்த பிறகு அவங்க நெஞ்சில் ஒரு விதமான செஸ்ட்டில் வச்சு 2 கை வந்து ப்ரெஷர் கொடுக்கணும், சரிங்களா? அப்புறம் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஹார்ட் வந்துட்டு பம்ப் ஆகி நார்மலாக அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வந்துடும். சிபிஆர் இஸ் த மஸ்ட் பி பர்ஃபார்ம்டு வித்தின், அதாவது 4 to 6 மினிட்ஸில் கொடுக்கணும். ஆஃப்டர் சீசன் ஆஃப் த பிரீத் ப்ரிவெண்ட் பிரெயின் டேமேஜ் ஆர் டெத்து. அப்புறம் மூளைச்சவங்கள டெத் ஆயிடுவாங்க. ஸோ அலாங் வித் சிபிஆர் டிஃபிலேஷன் இஸ் அலோன் ஹேல் டவுன். டிஃபிலிப்ரேஷன் மீன்ஸ் ப்ரீஃப் ஆக்டிவ் ஷாக்கு. டிஃபிலிப்ரேஷன் அப்படின்னா அந்த ஹார்ட் அப்பயுமே செயல் இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணி செயல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு எலக்ட்ரிக் ஷாக், நான் சொல்லலாம் எலக்ட்ரிக் ஷாக்குன்னா உங்களுக்கு தெரியும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு இப்படி வந்து வச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்கல்ல. ஸோ அதுதான் எலக்ட்ரிக் ஷாக் கிவன் டு த ஹார்ட் டு ரெக்கவர் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட். அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தது அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து திரும்ப நார்மல் ஆயிரும், ரெக்கவர் ஆயிரும்னு சொல்கிறாங்கம்மா. ஓகே, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.